நம்ம கூகுள் கிட்ட ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ கேட்டா அது நமக்கு கரெக்டான பதில கொடுக்குங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கூகுள்ல எதை அதிகமா தேடி இருப்பாங்க, எந்த கேள்விய அதிகமா கேட்டிருப்பாங்க தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா மனிதர்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுவது இயல்பான ஒரு விஷயம் தாங்க. அந்த சந்தேகம் தீரும் வரைக்கும் நம்மளால இயல்பா இருக்கவே முடியாது. போட்டு மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்போம். சோ இது மனிதர்கள் கிட்ட பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில முன்பிருந்த காலத்துல ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னா மக்கள் எல்லாருமே புத்தகங்கள், நூலகங்கள் அல்லது அதிகமா படிச்சவங்க கிட்ட உதவிய நாடுவாங்க. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்னு ஆயிடுச்சுலவா. எல்லாத்துக்குமான விடை அப்படிங்கிறது நம்ம கைகள்ல இருக்கிற மொபைல் போன்லயே இருக்கு. கூகுள் ஆப் மூலமா நம்ம எல்லா சந்தேகங்களையும் தீர்த்துக்கிறோம். அதன்படி எந்த கேள்வியா இருந்தாலும் கூகுள் நமக்கு பதில கொடுத்துரும். இதுக்கிடையில ஏஐ உடைய வருகையும் நம்மளுக்கு கூடுதல் பலத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கூகுள், ஏஐ, சாட் ஜிபிடி, ஜெமினி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு நமக்கு இதன் மூலமா பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சுங்க. நீங்க கூகுள் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அது நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும். ஆனா உலகெங்கிலும் இருக்கிற மக்கள் கூகுள்ல எதை அதிகமா தேடி இருப்பாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சோ உலகெங்கிலும் இருக்கிற மக்கள் கூகுள்ல பொதுவா கேட்ட கேள்விகள் என்ன பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை சுமார் 62 லட்சம் பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. என்னோட பணத்தை திரும்ப பெறுவது எங்க அப்படிங்கிற கேள்வியை சுமார் 34 லட்சம் பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வியை சுமார் 29 லட்சம் பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு எப்போ பணம் கிடைக்கும் அப்படிங்கறத சுமார் 18 லட்சம் பேர் சர்ச் பண்ணிருக்காங்க கூகுள்ல. அடுத்து என்னோட ட்ரெயின் எங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை சுமார் 15 லட்சம் பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. கிறிஸ்துமஸ் வரதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை சுமார் 14 லட்சம் பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. இது என்ன நேரம் அப்படிங்கறத 14 லட்சம் பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. 2024 தேர்தல்ல யார் வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை சுமார் 13 லட்சம் பேர் தேடி இருக்காங்க 2024ல. சோ மக்கள் இந்த மாதிரி பொதுவான கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை தேடி இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் பல பேர் விசித்திரமான கேள்விகளை எல்லாமே தேடி இருக்காங்க கூகுள்ல. சரி, இப்போ வியூவர்ஸான நீங்க சொல்லுங்க, நீங்க கூகுள்ல கேட்ட அதிகமான கேள்விகள் அல்லது இந்த மாதிரி விசித்திரமான சந்தேகங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அப்படி என்ன சந்தேகங்கள் கேட்டீங்க? அதுக்கான சரியான தீர்வை கூகுள் கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.